மாகங்கா டூரிசம் இன்னைக்கு 7 டே நம்ம யாத்திரையை முடிக்க போகிறோம். எப்படி இருந்துச்சு உங்களுக்கு 7 டேஸ்? சூப்பராக நல்லா என்ஜாய் பண்ணோம்ப்பா. ஆத்ம திருப்தியாக இருந்துச்சு. டே ரொம்ப திருப்தியாக இருந்தது. டே 1லேருந்து இப்போ வரைக்கும், டே 1லேருந்து கயா லாஸ்ட் டே வரைக்கும் அவ்வளோ நல்லா என்ஜாய் பண்ணோம். ஹாஸ்பிட்டாலிட்டி என் பசங்க மாதிரி என்னை பார்த்துட்டாங்க. எல்லாருமே நல்லா கையை பிடிச்சி ஆக்ஷன் போகுது. நம்ம ஃபுட்டு ரூமு மெயின் அது. மாகங்கா டூரிசம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம், எப்படி இருக்குது ஸ்டேலாம்? டே ஃபர்ஸ்ட்லேருந்து நாங்கள் கும்பகோணத்தில் கிளம்பினதுலேருந்து இது லாஸ்ட் டே வரைக்கும், ஃபர்ஸ்ட் டே லாஸ்ட் டே வரைக்கும் பக்காவாக இருந்தது. ரொம்ப நல்லா பார்த்துட்டாங்க. எல்லாமே நல்லா ரூம்ஸ் ஆகட்டும், இதுவாகட்டும், எங்கள் கோவிலுக்கு போகிறதா இருந்தாலும் ரிக்ஷா ஆகட்டும், ஆட்டோ ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் கன்வீனியண்ட்டாக நம்ம ரூம்லேருந்து வெளியில் வந்த உடனே எங்களுக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எங்கேயுமே நடக்க விடலை. வீல் சேர் ஆகட்டும் அவ்வளோ நல்லா பண்ணாங்க. பசங்க சின்ன வயசு ஏஜாக இருந்தால் கூட 2 பேருக்கும் அவங்க நல்லா ஆர்கனைஸ் பண்ணி பக்காவாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபுட் ஆகட்டும், அக்காமடேஷன் ஆகட்டும், வெஹிக்கிள் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப திருப்தியாக இருக்குது. எங்கள் ஏஜ் ஆனவங்களுக்கு நிஜமாவே இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் இல்லாமல் நடக்க முடியாதவங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட்டாக இருந்து நம்ம குழந்தைங்க மாதிரி அவ்வளோ நல்லா எங்களெல்லாம் பார்த்துட்டாங்க. நல்லா எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்பெஷல் தரிசனம் காமிச்சாங்க. எல்லா இடத்துலையுமே ராம்லல்லாவை இப்போ ஃபர்ஸ்ட் டைம் தரிசனம் பண்ணீங்களா மாமி? ஆமாம், நான் ராம்லாலா ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, இப்போ 4th டைம் பண்ணி. மாமி வந்து கிட்டத்தட்ட ஒரு 20, இதாவது ஒரு 20-25வது யாத்திரையா இருக்கும் மாமிக்கு வந்து காஷி யாத்திரை. இப்ப ராம்லல்லா கோயில் கட்டினதுக்கு அப்புறம் ரொம்ப நல்லா பிரம்மாண்டமா அது. அப்படியே துக்கமா ஒரு சுவாமி பார்த்த உடனே எனக்கு சந்தோஷத்து மேல ஒரு துக்கம். இந்த ஏஜ் எனக்கு ஏஜ் வந்து 72 கம்ப்ளீட் ஆயிடுது. அந்த ஏஜ்ல எனக்கு நடக்க முடியல, நீ பெயின்லாம் இருக்கு, நடக்க முடியாம இருக்கும்போது அவ்வளோ நல்லா வீல் சேர்லாம் அரேஞ்ச் பண்ணி அந்த சுவாமியை பார்த்தோன்னே உடம்புல அப்படியே புல்லரிச்சு போயிடுச்சு எனக்கு. நிஜமா இப்ப நினைச்சா கூட ஒரு மாதிரி நமக்கு எமோஷனா இருக்குது. ரொம்ப நல்லா பார்த்தாங்க. எல்லா இடத்துலையும் சரி, ராமேஸ்வரி ஆகட்டும், அயோத்தி ஆகட்டும், இது திரிவேணி சங்கமம் ஆகட்டும், காஷி ஆகட்டும், காஷியில எல்லா டெம்பிள் எல்லாமே எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம எங்களுக்கு ரூமை விட்டு வெளியில வந்தாலே எங்களுக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எல்லாம் ரொம்ப நல்லா ஃபுட் ஆகட்டும், அந்த டைமுக்கு ஃபுட்டு, வாட்டர் ஆகட்டும், இது ஆகட்டும், எல்லாமே அவ்வளோ நம்ம வயிற்றுல பிறந்த குழந்தைங்க மாதிரி அவ்வளோ இந்த சின்ன ஏஜ்ல இவ்வளோ மெச்சூரிட்டி, இவ்வளோ கேர் எடுத்து பண்றதுன்றது பகவானோட ஒரு அருள் தான் உங்களுக்கு. இன்னும் நல்லா மேல நல்லா வரணும். எல்லாமே நல்லா வந்து நல்லா சந்தோஷமா எல்லாரும் இந்த மாதிரி நிறைய பேரை இந்த மாதிரி இதே மாதிரி கேர் எடுத்து கடைசி மட்டும் அழைச்சிட்டு போகணும். கண்டிப்பா மாமி, நம்ம இப்போ 7 நாள் டிராவல்ல உங்க மனசுக்கு ரொம்ப நிகழ்ச்சியா இருந்த டைமிங் இடம்னா அயோத்தி. அது என்னால உணர முடிஞ்சது. அயோத்தி, செகண்ட் ஒன் நைமிசாரன் சத்யநாராயண். ஃபர்ஸ்ட் டே 1லே நமக்கு டே 1லே சத்யநாராயணன் ஃபர்ஸ்ட் டே 1ல சத்யநாராயணன் பார்த்தோன்னே எங்க வீட்டுக்கு எல்லாமே சத்யநாராயணன் தான். இப்பள்ள பேரு சத்யநாராயணன் தான். அதுலயும் எங்க புண்ணிய கஷேத்திரத்திலயும் ஃபர்ஸ்ட் சத்யநாராயண் டெம்பிள் இப்பதான் கும்பாபிஷேகம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஆச்சு. ஒரு வாரம் கூட 2 days பிஃபோர் தான் ஆச்சு கும்பாபிஷேகம். அதனால எனக்கும் சரி, அந்த கூட வந்த ஜெயா மாமிக்கும் சரி, மாமா மாமிக்கும் சரி, ரொம்ப எமோஷனல் ஆயிட்டோம் சத்யநாராயணனை பார்த்தோன்னே. நாங்க வேற நீங்க வந்து காஷில வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா வந்துட்டு போயிட்டு இருக்கீங்க. இந்த தடவை இப்போ நீங்க எப்பயும் நீங்க தனியா வருவீங்க, இப்போ எங்களோட வர்றப்ப உங்களுக்கு அது என்ன ஒரு புதுவிதமான அனுபவமா இருந்தது? ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது. எப்பயுமே நீங்க தனியா வந்துட்டு தனியா போயிருக்கீங்க. தனியா தான் போயிருக்கேன் இது வரைக்கும். ஆனா ரமணா மாமா வீட்டுல ரொம்ப சிவகுமார் ஆகட்டும், ரமணா ஆகட்டும், நல்லா அவங்க வீட்டுல தான் ஸ்டே பண்ணுவோம். நம்மளும் ரமணா மாமாட்ட தான் ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம்னது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஹாப்பினஸ் ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா எங்க வீட்டு ரூமை விட்டு வெளியில வந்தாவே எங்களுக்கு ஆட்டோ புக் பண்ணி, வீல் சேர் புக் பண்ணி, ஃபுட் எல்லாம் முதல்ல தர்ஷன் நம்ம விஸ்வநாதர் கோவில்ல உள்ள போய் நாங்க விபூதி அபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு வந்தோம். ரொம்ப யாருக்குமே இந்த மாதிரி அலோவ் பண்ண மாட்டாங்க. பெரிய பெரிய விஐபி கூட ரொம்ப கஷ்டம் அது அலோவ் பண்றதுன்றது. இந்த டைம்ல வந்து அலோவ் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டம் எங்களுக்கு. ரொம்ப எங்க ஏஜுக்கு எங்களுக்கு இனி இந்த நெக்ஸ்ட் எல்லாம் வர முடியுமா? வரலாம். பிராப்தம் இருந்தா, இப்போ நானே இதுவே நினைச்சு பார்க்கல, பிராப்தம் இருந்தா வரலாம். இது வந்து எங்களுக்கு இந்த ட்ரிப் வந்தது ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப எமோஷனலா. சீக்கிரமா பேக் எல்லாம் பேக் பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட் ட்ரிப் நம்ம போறோம். கண்டிப்பா போறோம். ஓகே, ரெடி.
மை ஃபேமிலி எல்லாருமே ரெடி. கண்டிப்பா கண்டிப்பா நான் வண்டியில ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்ப கேட்டுட்டு இருக்காங்க எங்களுக்கு. அதனால எல்லாமே நாங்க பெரிய ட்ரிப்பா போகலாம் இன்னும் கொஞ்சம். எங்களுக்குமே மாமி இவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பர்சனோட டிராவல் பண்றோம் அப்படிங்கும் போது கொஞ்சம் சரி மாமியை தான் ஃபர்ஸ்ட் சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும்னு எங்களோட ஒரு இதா இருந்தது. உங்களை சாட்டிஸ்ஃபைட் பண்ணதுல ஏஜ் ஜாஸ்தி இல்லை, ஏஜுங்கிறத விட உங்களுக்கு இந்த இதுல யாத்திரையில உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. உங்களை சாட்டிஸ்ஃபைட் பண்ணதுல எங்களுக்கு ரொம்ப 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 மனசு சந்தோஷம். உங்க ரெண்டு பேருக்குமே தேங்க்ஸ். தேங்க்யூ நல்லா வைக்கிறோம் உங்களுக்கு சந்தோஷமா. கண்டிப்பா மாமி, தேங்க்யூ. நேற்று சாட்டர்டே கயாவுக்கு வந்தோம். கயாவோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க மாமி. கயால ரொம்ப நல்லா பார்த்தோம். அது நைட் வந்தோடனே விஷ்ணு பாதம் நாங்க இது வரைக்கும் அவ்வளோ ஒரு ஈஸியா விஷ்ணு பாதத்தை பார்த்ததே கிடையாது. ஏன்னா எப்ப வந்தாலும் பயங்கர ரஷ்ஷா இருக்கும், ஒரே இதுவா இருக்கும். நாங்க இந்த மாதிரி அவ்வளோ கிட்டக்க இருந்து விஷ்ணு பாதத்தை தொட்டு பார்த்ததே கிடையாது. பாதத்தை கிளியரா 20 இயர்ஸ்ல இப்ப நான் வந்து 20 இயர்ஸா வந்துட்டு இருக்கேன். 20 இயர்ஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் விஷ்ணு பாதத்தை அவ்வளோ கிட்டக்க அவ்வளோ நல்லா அந்த சன்னிதானத்துல உட்காந்து பார்த்தது. பகல்ல வந்து பிண்டதானம் அது ஒரே இதுவா இருக்கும், ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு ஃபுல் ரஷ் இருக்கும், வாட்டரியா இருக்கும், கீழே எல்லாம் ஸ்லிப்பரியா இருக்கும். அதெல்லாம் இல்லாம நம்ம எல்லா கோயிலுமே வந்து நம்மளுக்கு நைட் தரிசனம் நல்லாவே கிடைச்சிருச்சு. எல்லா கோயிலும் எங்களுக்கு கதை அழகா அந்த இந்த தரிசனம் போது சயன தரிசனம் எல்லாமே சயன தரிசனம்ன்றது ரொம்ப நல்லா பக்காவா இருந்தது எங்களுக்கு. அது காசிலையும் சரி. மாமி காசில நம்ம நைட்டு ஆரத்தி பார்த்தோம்ல, அதை பத்தி சொல்லுங்க. என்ன சயன ஆரத்தி, சயன ஆரத்தி நைட் 10:30 10 to 10:30 அந்த மக்களோட பக்தியை பத்தி சொல்லுங்க. 10 to 10:30க்கு மீது ஆரம்பிக்கிறாங்கம்மா மேல சைர ஆர்த்திட்டு பிரம்மாண்டமா இருக்கு. அவங்க பக்தியை நம்ம என்ன சொன்னா கூட உடம்புலாம் புல்லரிக்குது. அதை நினைச்சு பார்த்தாவே நமக்கு உடம்புலாம் புல்லரிக்குது. அவ்வளோ அந்த சின்ன வயசுல அந்த பசங்களுக்கு அவ்வளோ ஒரு மெச்சூரிட்டி, அவ்வளோ ஒரு பக்தி. 1000 வெளியில அந்த பசங்க எப்படி இருந்தாலும் அந்த பகவான்கிட்ட அவங்களோட அந்த ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாரும் வேற யாரும் நம்ம கூட வராம காசி வந்தாலும் அந்த சைன ஆர்த்தியை கட்டாயம் போய் பார்க்கணும். கட்டாயம் போய் பார்க்கணும். அந்த வைப்ரேஷன் வந்து ரொம்ப நல்லா. அதே மாதிரி இதுல நைமிசாரத்துல சத்யநாராயணன் அவ்வளவுதான் ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம 108 திவ்ய தேசம் நைமிஷாரண்யம் போகும்போது நம்மளுக்கு அங்க ஆரத்தி தானே நடந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்து இதுல காசியில வந்து விஸ்வநாதர் கோயில உள்ள போய் நாங்க விபூதி தரிசனம்லாம் பண்ணிட்டு வந்தோம். இது நம்ம கங்கா ஆரத்தி சொல்லுங்க மாமி. கங்கா ஆரத்தி பிரம்மாண்டமா இருந்தது எங்களுக்கு. நாங்க போய் எங்க சேர்லயே உட்காந்து எல்லாம் ரொம்ப நல்லா இந்த போட்ல சேர்ல உட்காந்து அவ்வளோ நல்லா பார்த்தோம். ரொம்ப என்ஜாய்மெண்டா இருந்தது. கங்கா வந்து இன்னைக்கு நம்மள மேல வரைக்கும் வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டா. நல்லா வந்து நிறைய ஜலம் நிறைய வந்து ஜலம் அதுல கங்கால பொங்கி வெளியேறது ஜலம் அவ்வளோ நல்லா இருந்தது. திரிவேணி சங்கமில் மட்டும் ஸ்நானம் பண்ண முடியல நம்மளால. அது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன். சில டைம்ல அது வந்து தண்ணி நிறைய இருந்ததுன்னா போட்டிங்க நம்மளோட இது கிடையாது திரிவேணி சங்கமம்ன்றது. ஏன்னா அங்கே வாட்டர் ஜாஸ்தியாக எடுத்துனா நம்மளுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க, போட்டை யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால நம்மளோட இது கிடையாது. அது எனி டைம் தண்ணி வத்தலாம், இல்லை ஏறலாம், எது வேணா இது பண்ணலாம். ஆனால் மீது எல்லா இடத்துலையும் பயங்கரமாக ரொம்ப நல்லா பண்ணோம். அவங்க 2 பேருக்குமே ஆர்கனைஸ் பண்ண 2 பேருக்குமே ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமா இதுவும் வாழ்ந்து நல்லா சந்தோஷமா இருக்கணும். அவங்க இதுவும் நல்லா வளரணும். தேங்க்யூ மேம். மாகங்கா டூரிசம்ல டாப் ப்ரையாரிட்டி ஃபார் சீனியர் சிட்டிசன் நம்ம சொன்னோம். அது நம்ம பண்ணியிருக்கோம். 75 அவரு, நான் 73, அவங்க 70, 72 அது நம்ம பண்ணியிருக்கோம் மாமி. திருப்தி பண்ணியிருக்கோமா? நாங்கள் திருப்தி பண்ணியிருக்கோம். எதுலேயுமே எங்க சீனியர் நாங்கள் இருக்கிறது இப்போ இந்த டூர்ல 3 பேர் நாங்கள் சீனியர். 76 ஒன்று, 73 ஒன்று, ஆல்மோஸ்ட் அவங்க 60. அந்த 70 ஒன்று, அவங்க 60க்கு மேலே 60 ஆயிடுது. எல்லாருமே சீனியர், மோஸ்ட் சீனியர். அதனால எங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருந்ததுப்பா. மாமி, காசிக்கு வர்றதுக்கு வயசு முக்கியமா, ஏஜ் முக்கியமா இல்லம்மா? அந்த சைனா ஆரத்தி வந்து பார்த்தாலே புரிஞ்சிரும். காசிக்கு வர்றதுக்கு ஏஜ் முக்கியம் இல்ல, முக்கியம் இல்ல, மனசுதான் முக்கியம். பகவானோட முக்கியம், பகவானோட அருள் முக்கியம். ஃபர்ஸ்ட் ஒன் அருள். பகவானோட அருள் இருந்தாதான் நம்ம இந்த மாதிரிலாம் நமக்கு யாத்திரை பண்ணணும் வரணும்னு தோணும். உங்களுக்கும் நம்மளை அழைச்சிட்டு போகணும். வயசானவங்கள முடியாதவங்கள நம்ம கூப்பிட்டுட்டு போகணும். அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாம் பண்ணி வசதிகள்லாம்
பண்ணி வைக்கணுங்கிற ஒரு இது உங்களுக்கும் அந்த மாதிரி வரும். ரொம்ப ரொம்ப எனக்கு அந்த இந்த வயசுல இவ்வளோ ஒரு நீங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவ்வளோ ஒரு மெச்சூரிட்டி அவ்வளோ ஒரு இதுவா இருக்கிறது நிஜமாவே எனக்கு இப்ப நினைச்சா கூட கண்ணு கலங்குது. அப்படியே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கிறோம். நம்ம யாரையுமே சூஸ் பண்ணல மம்மி, பகவான் வந்து யார் யார் யாரோட போகணும் அப்படிங்கிறது அது வந்து எமோஷனல், ரொம்ப எமோஷனல் ஆயிடுது. we are always there for you மம்மி. இப்போ மட்டும் இல்லை, எப்பயுமே. கண்டிப்பாக.